அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் MySQLல எப்படி நம்ம ஒரு டேபிளில் ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்சர்ட் கமாண்ட் அல்லது இன்சர்ட் query நம்ம எப்படி MySQLல யூஸ் பண்ணுவோன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டு வேஸில் பண்ணலாம். ரெண்டு வேஸ்மே நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க் பெஞ்ச்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி வச்சிருந்த ரெக்கார்ட்ஸு. டைமிங் நான் ப்ரீவியஸ் query எல்லாமே நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்ன்ற டேட்டா பேஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த SQL ஃபுல் கோர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூஸ் யூடியூப்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதில். ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் எதனா வேல்யூ இருக்கான்னு பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த ஸ்டார்னா என்ன, ஸோ எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு. ஸோ ஒவ்வொரு SQL கொரியும் செமிகாலனில் எண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் உங்களுடைய அந்த கம்பைலர் ஆர் சம்திங் அந்த கொரி எக்ஸிக்யூட்டருக்கு வந்து தெரியும். லைக் இதோ இந்த செமிகாலன் வந்துருச்சுன்னா அதோட அந்த கொரி முடியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே ஃபைன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போடும்போது நமக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு இருந்துச்சு. ஷோ டேபிள்ஸ் போடும்போது இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டில் எந்த வேல்யூவும் இல்லை. இப்போ நம்ம அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரெண்டு வேலை பண்ணலாம். அந்த ரெண்டு வே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஸ்பெசிஃபை both the column names and the values to be inserted. அதாவது நம்ம இன்சர்ட் கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன காலம்ஸ்க்கு இன்சர்ட் பண்ண போகிறோம் அண்ட் என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் நேம். இந்த காலம் நேமையும் ஸ்பெசிஃபை பண்ணுறது. செகண்ட் வே என்னன்னா டைரெக்டாக ஆட் பண்ணுறது. ஓகேவா? டைரெக்டாக வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணுறது. நம்ம கொரி போட்டதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன். ஃபர்ஸ்ட் காலம் நேம் வச்சு ஆட் பண்ணுற சொல்லித்தரேன். இன்சர்ட் இன்டூ, இதுதான் பார்த்தீங்கன்னா கமாண்ட் நேம். இன்சர்ட் இன்டூ பக்கத்தில் டேபிள் நேம், என்ன டேபிளில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட். ஓகேவா? என்னென்ன காலம்ஸோ அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குது தெரிலனா இந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னையோ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தாலே வரும். பட் ஸ்டில் அந்த டேட்டா டைப்ஸ் அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர். ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேர்கர், விச் மீன்ஸ் ஸ்ட்ரிங், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அது ஹோல்டு பண்ணிக்கும். டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேர்கர். ஓகேவா? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், எல்லா காலம் நேம்ஸும் எழுதிக்கோங்க. ஸ்டூடெண்ட் நேம், ஃபைனலி டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். வேல்யூஸ் ப்ராக்கெட்டில் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், SQL பார்த்தீங்கன்னா கேஸ் இன்சென்சிட்டிவ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பிகினிங் ஆஃப் த கோர்ஸ்லே. அப்படின்னா நீங்கள் இன்சர்ட்டை நீங்கள் ஸ்மால் லெட்டர்லையும் எழுதிக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான், சேம் திங். ஓகேவா? பட் நம்ம லேர்னிங் பர்பஸில் இருக்கிறனால நம்ம ஸ்மால்லே எழுதலாம். ஓகேவா? ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், என்னென்ன காலம் நேம்ஸ், இந்த 3 காலம் இருக்குது. இப்போ அதுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஆர்டர் மேப் பண்ணிக்கோன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது ஸ்டூடெண்ட் ஐடியில் போய் மேப் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா சே 101, அதான் என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இது ஃபர்ஸ்ட்டில் இருக்குதுல்ல, அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு மேப் ஆகிடும். அடுத்து ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ வித் ஆடம். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் லெட்ஸ் டேக் அஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், CS. ஸோ வெரி சிம்பிள், தட்ஸ் இட். இப்போ இந்த query நம்ம ரன் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 rows affected, which means எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இங்கே டிக் மார்க் ஆல்சோ வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணாமல் ரெண்டாவது மெத்தட்லேயே நம்ம பண்ணலாம். ரெண்டாவது மெத்தடில் எப்படி பண்ணோம்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், நம்ம காலம் நேம்ஸ் இந்த ப்ராக்கெட்டே நம்ம கொடுக்க மாட்டோம், டைரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துருவோம். வேல்யூஸ் 102, let's go with EC. ஓகே. ஸோ ஆனால் இது என்ன விஷயம்னா இதுவும் அந்த ஆர்டர் பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறீங்களோ அது ஸ்டூடெண்ட் ஐடியில் போய் விழுகும். ஸ்டூடெண்ட் ஐடியோட டேட்டா டைப் என்னது? இன்டீஜர். நீங்கள் தப்பி தவறி இங்கே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அல்லது இப்படி மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு நான் காட்டுறேன். எஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. இன்கரெக்ட் இன்டீஜர் வேல்யூ. ஈவுன்றது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கிடையாதுன்றாங்க.
ஏன்னா நம்ம டேபிள் டிஸ்கிரைப் பண்ணும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? டேட்டா டைப்ஸ் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஆர்டர் தான் மேட்ச் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ஸ்டூடெண்ட் ஐடியில் போய் விழுகும். அப்படி விழுகும் போது அது இன்டீஜராக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இன்டீஜர் 102. ஸோ இதை நம்ம ரொம்ப காஷியஸாக பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் ஈவன் சொல்லியிருந்தோம். அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் இசி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரன் பண்ணும்போது query ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அகைன் செலக்ட் பண்ணி பார்த்துடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் நியூ வந்துச்சு. சப்போஸ் இதே query நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் நான் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சொல்ல விரும்பலை அப்படின்னா என்னால் அதை ஸ்கிப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் ட்ரை. ஸோ சார்லி. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ என்னுடைய query. நான் queryயில் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட ஐடி பாஸ் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டோட நேம் பாஸ் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் நான் வந்து பாஸ் பண்ணலை. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. காலம் கவுண்ட் டசன்ட் மேட்ச் வேல்யூ கவுண்ட். ஸோ காலம் கவுண்ட் என்னது? டைமிங் நம்ம இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். 3 காலம் இருக்குது. ஆனால் நீ எனக்கு ஏன் 2 காலம் தான் வேல்யூஸில் ப்ரொவைட் பண்ணுற அது சொல்லுது. ஸோ இந்த செகண்ட் மெத்தட் படி போனால் கம்பல்சரிலி இப்படி டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அதுக்கு வரதெல்லாம் கமெண்ட் ஆகிடும். நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செப்பரேட் வீடியோவில். கம்பல்சரி ஆல் காலம்ஸ் வேல்யூஸ் ஷுட் பி ப்ரொவைடட். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் படி நம்ம பண்ணலாம். ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். So now I execute the same query 103. This time Charlie. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நான் வந்து கொடுக்கல. பட் மேக் ஷுர் நீங்கள் டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுக்கலன்னா இங்கேயுமே கொடுக்கக்கூடாது. புரியுதா? இங்கே நீங்கள் எதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அந்த காலம் நேம் தான் கொடுக்கணும். ஆர்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். நீங்கள் 103 கொடுக்குறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டில் போய் தான் விழுகும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். புரியுதா? ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ இது பிகினர்ஸ்க்கு இந்த கோர்ஸ் நான் கொடுக்கறதுனால தான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிள் திங்ஸை கூட. ஓகேவா? பட் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம கொடுக்காத வேல்யூக்கு நல்லுன்னு வந்து ப்ரொவைட் பண்ணணும் வேல்யூ. ஸோ இது எப்படி நம்ம தடுக்கிறது? வேல்யூஸ் கம்பல்சரிலி அந்த யூசர் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம வந்து பார்ப்போம். நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். டோன்ட் வரி. ஓகே, இப்படி ஒவ்வொரு டைமும் நம்ம இன்சர்ட் query இவ்வளோ பெருசாக எழுதிட்டு இருந்தால் டைம் முடிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், பக்கத்தில் கமா போட்டுக்கலாம். ஓகேவா? 104 அருண் ஐடி, 105 ரமேஷ் சேம் ஐடி, 106 சுரேஷ் மெக்கானிக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 ரோஸ் அட் அ டைம் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். நம்ம செகண்ட் டைப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் கம்பல்சரிலி எல்லா காலம் வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 3 ரோஸ் அஃபெக்டட்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டிங்கன்னா நமக்கு எல்லா ரோஸும் இருக்கும். சார்லி, அதுக்கடுத்து 3 ரோ அருண், ரமேஷ், சுரேஷ். ஓகேவா? ஃபைன். இதே திங் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் queryலமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணுறது. 107. This time I will go with female names. Akshaya. So triple E. So 108. Ramya. CS. ஓகேவா? ஸோ 3 காலமும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் 3 இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். வேல்யூஸில் 3மே நான் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு எகைன் 2 ரோஸ் அஃபெக்டட்னு வந்துருச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தீங்கன்னா எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ஒரு டேபிள்குள்ளே. 2 வேஸ் இருக்குது. 2 வேஸ்மே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 வேஸ்லையுமே நீங்கள் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை நீங்கள் அட் அ டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெஃபினிஷன் படிங்க, உங்களுக்கு புரியும். 2 வேல ஃபர்ஸ்ட் வே ஸ்பெசிஃபை போத் த காலம் நேம்ஸ் அண்ட் த வேல்யூஸ் டு பி இன்சர்ட்டட். ஓகேவா?
செகண்ட் வே, இஃப் யூ ஆர் ஆடிங் வேல்யூஸ் ஃபார் ஆல் த காலம்ஸ் ஆஃப் த டேபிள், எல்லா காலத்துக்கும் நம்ம வேல்யூ கொடுக்க போறோம் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, do not mention specify the column names in the SQL query. ஸோ நம்ம என்ன பண்ணோம், காலம் நேம்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை இந்த டைப் ஆஃப் இன்சர்ட்ல, ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? அவ்வவர் இருந்தாலும் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும், இல்லைனா நமக்கு அந்த டேட்டா டைப் இஷ்யூஸ்லாம் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஐடினா ஸ்டூடெண்ட் ஐடியோட வேல்யூ தான் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் நேம்னா ஸ்டூடெண்ட் நேமோட வேல்யூ தான் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இன்சர்ட். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.